சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை மு.க.ஸ்டாலின் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் காங்கிரஸ், தேமுதிக, விசிக, இடதுசாரிகள், மதிமுக தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்று மாலை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனையானது நடைபெறுகிறது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்கிறார்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை மு.க.ஸ்டாலின் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் காங்கிரஸ், தேமுதிக, விசிக, இடதுசாரிகள், மதிமுக தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்கிறார்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று மாலை மு.க.ஸ்டாலின் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள். மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் ஆலோசனையில் காங்கிரஸ், தேமுதிக, விசிக, இடதுசாரிகள், மதிமுக தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இந்த ஆலோசனையில் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்று மாலை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் வியூகம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசிக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அந்தந்த கட்சிகள் அனைத்தும் அறிவித்திருக்கின்றனர். இது நேரடியாக களத்துக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் மட்டுமே எஞ்சியிருக்கின்றன. இந்த சூழல்ல ஒவ்வொரு கூட்டணி கட்சியினரிடம் அழைப்பு கொடுக்கப்பட்டு அவருடன் இன்றைய தினம் மாலை ஒரு ஆலோசனையை முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 6:30 மணி அளவுல சென்னை அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில கூட்டணி கட்சி சார்ந்த தலைவர்கள், அதே போன்று திமுகவுடைய கூட்டணியான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு வழங்கக்கூடிய அமைப்புகள் அனைவருடைய தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இன்றைய தினம் கூடி வரக்கூடிய தேர்தலினுடைய தொடர்பாக களப்பணி ஆற்றுவது எவ்வாறு, அதே போன்று ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய வியூகங்கள் என்ன என்பது குறித்தான திட்டமிடலுக்காக மற்றும் ஒரு ஆலோசனைக்காக இந்த கூட்டம் கூட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தின் பொழுது, இந்த ஆலோசனை போது கூட்டணி கட்சிகள் அனைவரையும் உபசரிக்கும் விதமாக ஒரு டீ பார்ட்டியும் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வியூகங்கள் அமைப்பதற்கான ஒரு திட்டமிடல் கூட்டமாகவும் ஆலோசனை கூட்டமாகவும் கூட்டணி கட்சி தலைவருடன் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் திமுக அதனுடைய கூட்டணியை அமைத்ததற்கு பிறகாக கூட்டணிகளுடான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும். அதற்கு இறுதி செய்யப்பட்டதற்கு பிறகாக அந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கூடிய கூட்டணிகள் மற்றும் ஆதரவு தரக்கூடிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து அவர்கள் அனைவரும் ஒன்று கூட்டி ஒட்டுமொத்தமாக கூட்டணிக்கான வியூகங்கள் அமைக்கப்படும். அதிலும் குறிப்பாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நேற்று தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்று முன்தினமே திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது அறிவிக்கப்பட்டு தற்போது வரையும் திமுக கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். இந்த சூழல்ல அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்தந்த தொகுதிகளுக்கு ஏற்ப அந்தந்த மண்டலுக்கு ஏற்ப வரக்கூடிய தேர்தலில் களப்பணி ஆற்றுவது மற்றும் அந்த பகுதிகளுடைய வியூகங்கள் ஒவ்வொரு தொகுதி வாய்ந்தும் அதே போன்று ஒரு மண்டலத்துக்கு ஏற்பவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் என்ற அளவுல 3 அளவுகோல்ல திட்டமிடலுக்கான ஒரு வியூகம் அமைப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இன்று மாலை இந்த ஆலோசனை கூட்டம் என்பது கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.